வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசியை வச்சு செய்ய போகிற அஷ்டம சனியோட பரிகாரங்கள் என்னன்றதை தான் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம். கர்மம், நீதி, ஒழுக்கத்துக்கு சனி பகவானே காரணமாக இருக்கிறாங்க. சனி பயிற்சினால் உருவாகிற ரொம்ப முக்கியமான கட்டங்கள்லாம் 8வது சனியும் ஒன்றுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் சவால்களையும் சந்திக்கிற சூழ்நிலைகள் உருவாகும். 8வது சனினா அஷ்டம சனிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான கிரகநிலைன்னே சொல்கிறாங்க. ஒருவரோட பிறந்த நாளில் இருந்து 8ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறப்ப அதை தான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இந்த நிலை பொதுவாகவே ஒருத்தரோட வாழ்க்கையில் நிறைய சவால்கள், மன அழுத்தம், நிதி சிக்கல்கள், உடல்நல பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கொண்டு வரும். இந்த காலம் பொதுவாகவே 2.5 ஆண்டுகள் நீடிக்கும். சனி பகவான் தற்போது கும்பராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. கும்பராசியிலிருந்து 8ஆம் இடத்துல இருக்கிற கன்னி ராசிக்கிட்ட 8ஆம் வீட்டில் இருக்கிற சனியோட தாக்கத்தை தொடர்ந்து அனுபவிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியினர் தங்களோட முடிவுகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். செலவுகளை கட்டுப்படுத்தணும். இன்னொரு பக்கம் தங்களோட உடல்நலத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்தணும். வேலை மற்றும் வியாபாரத்தில் நிறைய அழுத்தங்கள், பணிகளில் தாமதங்கள், மனக்கவலையெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சனியோட தாக்கம் சிரமங்களை மட்டும் கொண்டு வரதில்லை, இதுக்கு மாறாக வாழ்க்கையில் பொறுமையும் அதிகரிக்கும்னே சொல்லலாம். சனி ஒருத்தரோட பொறுப்புகளை புரிஞ்சு கொள்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் அவங்களுக்கு. இதனால் இந்த காலகட்டத்தை வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாகவும் நினைக்கலாம். அதே சமயம் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு சனியோட தாக்கம் ரொம்ப பொறுப்புகளை அதிகரிக்கக்கூடும். அதனால் சஸ்திரத்தன்மையும் தருகிறது. இதனால் மீன ராசிக்கு சனியோட தாக்கம் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது மற்ற ராசிகளுக்கு அதனோட விளைவு இயல்பாக தான் இருக்கும். இப்போ பரிகாரம் என்னென்னா, சனியோட தாக்கத்தை நேர்மறையாக மாற்றுறதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழையும் சனி பகவானை வழிபடுறது, கருப்பு எள் இல்லாட்டி எண்ணெய் தானம் செய்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் மன தைரியத்தை கொடுக்கும். அருமன் ஸ்தோத்திரத்தை உச்சரிக்கிறது, விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள் சனியோட தாக்கத்துலேருந்து நமக்கு நிவாரணத்தை கொடுக்கும். உண்மையிலே அஷ்டம சனிங்கிறது பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லை. சரியான மனப்பான்மையும் விடாமுயற்சி இருந்தால் இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக கடந்துடலாம். மக்களே, இந்த மாதிரியான ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.